ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பாபாவுக்கு வந்து சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. பாபா ஸ்கூலில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸிபிஷனுக்காக ஸ்கூலுக்கு வந்து 7 o'clock வர சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டார். ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதா பிளானு. ஸோ சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சுட்டு அது கூட ரசத்துக்கும் தக்காளி புளியை போட்டு கொதிக்க வச்சுட்டு பீக்கங்காய் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பீக்கங்காய் சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பாருக்கும் தாளித்து விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அரசாணிக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணிக்காயை வந்து கட் பண்ணி அதையும் தாளித்து விட்டேன். நான் வந்து எப்போவுமே முன்னாடி நாளே நைட்டே எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம எப்போவுமே அடுத்த நாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத முன்னாடி நாளுமே டிசைட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஹரிபரியாக பண்ண வேண்டிய தேவையில்லை. டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் காய் இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா ரசம் தாளித்து விட்டுட்டேன். ரசத்துக்கு வந்து ஏற்கனவே தக்காளி எல்லாம் கொதிக்க வச்சு ஆற வச்சுருந்தேன். ஸோ ரசத்தையும் கொதிக்க வச்சுட்டு கடைசியில் குழம்புக்கு கொஞ்சம் வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிக்கிட்டேன். ஒவ்வொருத்தரும் கேட்கலாம், ஏன் முன்னாடி நாளே காயெல்லாம் கட் பண்ணுறீங்க, காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு கட் பண்ணலாம்லன்னு. எனக்கு வந்து இப்போது செகண்ட் பேபி வந்து 1 year தான் ஆச்சு. ஸோ நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் அவனும் என் கூடயே எழுந்திரிச்சிடுவான். நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா 6:15 எழுந்திரிச்சிடுவான். எழுந்திரிச்சிட்டு சமையல் செய்கிறப்போ கூடயே நின்றுட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு எடுப்பான். இல்லைன்னா இடுப்பில் தூக்கி வச்சுக்க சொல்லுவான். ஸோ அதுக்காகவே நான் வந்து சீக்கிரமாக நைட்லேயே கட் பண்ணி வச்சுருவேன். அவனை பார்த்துப்பாங்க காலையில், இருந்தாலும் அவன் என்கிட்டயே தான் வரணும்னு சொல்லுவான். அது ஒரு பெரிய மைனஸ். அதனால் நான் நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கும் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு டீயை போட்டு நானும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் விகிதனுக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். ஸோ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறப்போ தட்டைப்பயிறு தான் முளைக்கட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை தாளித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். நான் இங்கே குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேப்பில் என் பையன் பாருங்கள் என்ன பண்ணிட்டுருக்கான். இருக்கிற பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து குப்புற கம்பிட்டுருக்கான். இருக்கிற வேலை பத்தலைன்னு சொல்லிட்டு அவன் தனியாக ஒரு வேலை கொடுத்துட்ருக்கான். அவனுக்கு வந்து எப்போவுமே குழம்பு கொடுத்து விட மாட்டேன். குழம்பு வந்து எப்போயாவது ஒரு டைம் தான் கொடுத்து விடுவேன். ஏன்னா கலக்கி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க இப்போ தான் எல்கேஜி படிக்கிறான். ஸோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்துருவேன். வெரைட்டி ரைஸ் பண்ண எப்போயாவது டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் குழம்பு கொடுத்து விடுவேன். அதுவுமே கொஞ்சம் சாப்பாட்டில் கலக்கி டிஃபனில் போட்டு வச்சுருவேன். அது கூட ஒரு சின்ன டப்பாவில் வந்து குழம்ப ஊற்றி கொடுத்துருவேன். அங்கே போனால் ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதனால் அது கூட கொஞ்சம் ஊற்றி கலக்கி சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு குழம்பு ஊற்றி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முளைக்கட்டி வச்ச தட்டைப்பயிறு வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ என் பையன் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டே இருக்கிறான். இப்போ தான் பேசி பழகிறான். ஸோ அது வந்து கூப்பிட்டே இருக்குது, என்னை தூக்குன்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ இப்போ லஞ்சுக்கெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அதே சாம்பார் கூட வந்து அவங்க அப்பாவுக்கும் விகிருதன் எல்லாத்துக்குமே ஆப்பம் சுட்டு கொடுத்துட்டேன். ஆப்பமாக வந்து முன்னாடியே ஆட்டி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து சுட்டு கொடுத்து அதுக்கப்புறம் விகிருதனுக்கும் லஞ்சு எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். ஸோ மார்னிங் எப்போவுமே இப்படி தான் ஹரிபரியாக இருக்கும். எனக்கு இல்லை, எல்லாத்துக்கும் வீட்லேயுமே மார்னிங் வந்து ஸ்கூலு வேலைக்குன்னு அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அந்த மாதிரி தான் எல்லோரும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நானும் சாப்பிட்டு அப்புறம் சீரோனையும் சாப்பிட வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த வேலை என்னமோ அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடெல்லாம் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் இருந்தது. ஸோ வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் பாத்திரம் வந்து கழுவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிற கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே குழம்பு இதெல்லாம் மாற்றி வச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் மறுபடியும் கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறமா சரி தீபாவளி வருதில்ல, தீபாவளிக்கு ஏதாவது வீட்டில் ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ எது ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்போ தான் சரி அதிரசம் ஈஸி, அரிசியும் வீட்டில் இருக்குது. ஸோ அதிரசம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு எடுத்து அதை கொஞ்ச நேரம் காய போட்டு அதுக்கப்புறம் போய் மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி இருந்தது, துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் விகிருதனை வந்து சரி ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு விகிருதனையும் கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு டீ குடித்தாச்சு. டீ குடிக்கலைன்னா அந்த நாள் வந்து நமக்கு போகாது. ஸோ என்ன எனர்ஜி ட்ரிங்க் வந்து டீ தான். எனக்கு வந்து டீ ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து சரி அடுத்த நாள் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா சரி பீட்ரூட் ஒன்று தான் இருந்தது. ஸோ அதையும் துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரவை செஞ்சுட்டேன், கோதுமை ரவை. அதுதான் ஈஸியான வேலை. ஸோ கோதுமை ரவையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் எல்லாம் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்த மாவு கூட வெள்ளத்தை கலக்கி வெல்லமும் ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன். இது மாதிரி தான் எல்லா நாளும் இருக்கும்.
இது மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டுன்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் வேறு கூப்பிட்டே இருக்கான், உனக்கு ஏதோ வேணும் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.